ஜூலை 1ஆம் தேதியான நாளை முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன. ஆதார், பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு விதிகளில் நாளை முதல் பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வருகிறது. ஆதாருடன் இமெயில் ஐடியை இணைப்பதற்கான கட்டணம் ரத்து செய்யப்பட உள்ளது. நாளை முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் அல்லது செயலி மூலம் ஆதார் எண்ணுடன் கட்டணமின்றி இமெயில் ஐடியை இணைக்கலாம். பாஸ்போர்ட் கட்டணம் நாளை முதல் உயருகிறது. 36 பக்க பாஸ்போர்ட் 2500 ரூபாயாகவும் 60 பக்க பாஸ்போர்ட் 3500 ரூபாயாகவும் உயர்கிறது. அதேபோல் தட்கல் பாஸ்போர்ட் 5000 ரூபாயாக உயர உள்ளது. பிரபல வாகன உற்பத்தி நிறுவனங்கள் நாளை முதல் விலை உயர்வை அறிவித்துள்ளன. மாடல் மற்றும் கம்பெனியை பொறுத்து பயணிகள் வாகனங்கள் மற்றும் பிற வகை வாகனங்களின் விலைகள் 1.5% முதல் 3% வரை உயர உள்ளது. தமிழகத்தில் இடைத்தரகர்கள் இல்லாமல் வாகனங்களுக்கு ஃபேன்சி நம்பர் பெற நடவடிக்கை. புதிய கட்டண விகிதப்படி பயனாளிகள் நேரடியாக ஆன்லைன் மூலம் ஃபேன்சி எண் பெறலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் நாளை காலை 11 மணிக்கு வெளியாகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறார். தமிழகத்தில் நாளை முதல் விபிஜி ராம்ஜி திட்டம் அமலுக்கு வருகிறது. விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 125 நாட்கள் வேலை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்றும் 15 நாட்களில் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் சம்பளம் வர வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் நாளை முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை. தடையை மீறி கொண்டு வரப்படும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு பாரபட்சமற்ற துரிதமான சேவை வழங்க வேண்டும் என்று IAS IPS அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். IAS IPS அதிகாரிகளுக்கு விருது வழங்கி முதலமைச்சர் விஜய் கௌரவித்தார். சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் தலைமையில் நாளை தவேக தோழமை கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் முதல் தோழமை கட்சி கூட்டம் என்பதால் தவேக தலைமையில் புதிய கூட்டணி உருவாகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஆதவ் ஆகியோர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மாணிக்கம் தாகூரை சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தவேக அரசுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். நாங்கள் எதிர்பார்த்தது பரஸ்பர மரியாதைதான், அது தற்போது நடப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என திருமாவளவன் திட்டவட்டம். தவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.
பாஜக ஆதரவுடன் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கும் இதுதான் காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாசமா சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க? இதை பின்னாடி இருந்து திட்டமிட்டு வகுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. பின்னாடி இருந்து திட்டமிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக மூன்று பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து அதை ஆபரேட் பண்றாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சது. அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரும் 2ஆம் தேதி தாவேகாவில் இணைகின்றனர். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் சேர்ந்து தாவேகாவில் இணைய உள்ளனர். ஏன் நான் அதிமுகவில் இருக்கக்கூடாதா என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். என்ன சொல்றது? ஒண்ணுமே இல்லையா? ஏங்க நீங்களே முடிவு பண்ணிட்ட. ஏன் அதிமுக இருக்கக்கூடாதா? ஏங்க நீங்களே பிரஸ்ஸே முடிவு பண்ண அதெல்லாம் தம்பி நான் முடிவு பண்ணாத கொடுக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொடுங்க. திமுகவில் 9 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழுவை அமைத்து ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எழிலன் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திருப்போரூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுக கூட்டணியிலிருந்து விலகியது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் வாக்குவாதம். நீங்க எந்த பத்திரிகை அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. தமிழக முடிவுகள் டெல்லியிலிருந்து எடுக்கப்படக்கூடாது என பாஜகவிலிருந்து விலகியது குறித்து அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். தமிழக அரசியல் தமிழகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்ற விவகாரம். கணக்கில் வராத ரூபாய் 40 லட்சம் பணம், டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாம் போட்டியிட போவது இல்லை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார். அரசியலுக்கு படிப்படியாக வருவேன் என்றும் சமூக வலைதள நேரலையில் அவர் கூறியுள்ளார். எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் நிற்கணுமா? இல்லை விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க வரணுமா, நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேறு எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட இளஞ்செழியனுக்கு 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். குற்றவாளி ஆனந்தசேகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு.
அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்ய முற்பட்ட அதிபர் டிரம்பின் உத்தரவை செல்லாது என்று கூறி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதிபரின் நிர்வாக உத்தரவு மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது திருத்தத்தை ரத்து செய்யவோ அல்லது பிறப்புரிமை குடியுரிமைக்கு தடை விதிக்கவோ முடியாது என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த நிலையில் மதியம் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய அமைச்சக செயலாளர்களுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு. ஜூலை 2ஆம் வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லும் நிலையில் கோடங்கிப்பட்டியில் நிகழ்ச்சி நடத்த இடம் தேர்வு செய்யும் பணி நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். சென்னை கால்பந்து சங்க தேர்தலை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 54 கிளப்புகளை விலக்கி தேர்தல் நடத்துவதாக மனுவில் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் புதிய விதிகளை அமல்படுத்தும் வரை தேர்தல் நடத்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. திருச்சியில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 22 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திய போது உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் உபேந்திர திவேதியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் புதிய தளபதியாக பொறுப்பேற்கும் லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத்திடம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஜெனரல் தீரஜ் சேத். 40 ஆண்டுகளாக ராணுவத்தில் கடமையாற்றும் இவர் பல்வேறு படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார். மும்பையில் பள்ளி வேன் மீது மரம் விழுந்ததில் 11 வயது மாணவன் உயிரிழப்பு. பேருந்தில் பயணித்த 12 மாணவர்களை அப்பகுதி மக்கள் மீட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவின் 250வது ஆண்டு தினத்தை ஒட்டி வெள்ளை மாளிகையின் பால்கனியில் பிரம்மாண்ட தங்க கழுகு இருப்பது போன்ற AI புகைப்படத்தை அதிபர் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். வெள்ளை மாளிகைக்கு ஒரு தங்க பரிசு என்று அவர் பதிவிட்டுள்ள இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியின் சிசிலி தீவில் அமைந்துள்ள ஐரோப்பாவின் மிகவும் சுறுசுறுப்பான மவுண்ட் எட்னா எரிமலை மீண்டும் சீறி பாய தொடங்கியுள்ளது. எரிமலையிலிருந்து வெளியேறிய சிவப்பு நிற லாவா குழம்பு இரவு நேர வானத்தை ஒளிர செய்தன. நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் அரசு பள்ளிக்குள் புகுந்த ஆயுதமேந்திய கும்பல் தேர்வு எழுதி கொண்டிருந்த மாணவர்களை கடத்தி சென்றனர். தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட ராணுவம் கடத்தல்காரர்களுடன் நடத்திய கடுமையான துப்பாக்கி சண்டையில் 10 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மீட்டு மற்றவர்களை தேடி வருகின்றனர். கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் 4 மாடி குடியிருப்பு கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மோப்ப நாய்களின் உதவியோடு மீட்பு குழுவினர் தொடர்ந்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெல்ஜியத்தின் பிளாங்கெண்டேல் உயிரியல் பூங்காவில் உலக அளவில் அழியும் விளிம்பில் உள்ள
கோர்டோஃபான் என்ற அரிய வகையைச் சேர்ந்த பெண் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒன்று திங்கட்கிழமை பிறந்துள்ளது. தற்போது இந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஆரோக்கியமாக உள்ளதாகவும் பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் இதனை நேரில் கண்டு ரசித்து வருவதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.